வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான அரிசியில் பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை சம்பா அரிசி நமக்கு இட்லி தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சத்து ரொம்ப அதிகம் இருக்குது. விட்டமின் சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, துத்தநாகம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. அப்புறம் சர்க்கரை வியாதிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி. அப்புறம் நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான தோசையெல்லாம் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இதில் ஒரு அளாக்கு எடுத்திருக்கேன். நல்லா 2 தவணை நல்லா கழுகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரமாச்சும் குறைஞ்சது ஊறணுங்க. அப்போ தான் நல்லா நமக்கு நல்லாயிருக்கும். அதே அளாக்கில் அரை உலக்கு இட்லி அரிசி வீட்டில் வச்சுருப்போம்ல, அதுதான் எடுத்து அதையும் ஊற வச்சு இது 2 மணி நேரம் ஊறினா கூட இதெல்லாம் போகும். அதிலே அந்த ஆளாக்கிலேயே 1/4 உலக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது 5-6 மணி நேரம் ஊறிருக்கு. இது 2 மணி நேரம். வெந்தயம் அரிசி வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வெந்தயம் கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு ஆட்டிட்டு உளுந்து ஆட்டி பாருங்கள் இவ்வளோ நல்லா நைஸாக அடித்தா போதும். அடுத்து நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை ஊற போட்டு கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு இட்லி அரிசியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து இந்த மூடி வச்சாச்சு பாருங்கள். நல்லா புளிச்சு எவ்வளோ நல்லா இருக்குது மாவு. ஒரு கிண்டு கிண்டி விடணும். உளுந்த மாவெல்லாம் மேலே இருக்கும், அரிசி வெயிட்டாக இருக்கிறனால கீழே போயிடும். நல்லா கிண்டி விட்டு இட்லி பிளேட்டில் துணி போட்டு சும்மாவும் ஊற்றி வைக்கலாம். நல்லா தண்ணி சுட்டுருச்சு பாருங்கள். தூக்கி வச்சு மூடி 10 நிமிஷம் நல்லா வெந்தால் போகிறோம். நல்லா சுற்றி ஆவி பாருங்கள். இந்த பன்னு மாதிரி நல்லா உப்பி இருக்குது பாருங்கள். குத்தி பார்த்தாச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் பாருங்க. துணியெல்லாம் ஒட்டாமல் அவ்வளோ நல்லா பந்தாக சூப்பராக குண்டு குண்டாக பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது. இல்லை தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா மொறுன்னு நல்ல கலராக அருமையாக வந்துச்சுங்க. அந்த தோசை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எனக்கு பிள்ளைங்க தான் இந்த மாதிரி இந்த மாப்பிள்ளை அரிசியில் சாப்பாடாமா, அதில் இவ்வளோ சத்து நிறைஞ்சிருக்குமா அப்படின்னு பிள்ளைங்க சொன்னாங்க. அருமையாக இருக்குது. ஆண்களுக்கு ரொம்பவே இந்த அரிசி ரொம்ப உபயோகரமாக இருக்கும். பாருங்கள் என்ன கிறிஸ்பியாக எப்படி மொறுன்னு இப்படி கொடுத்தா யாராச்சும் வேண்டான்னு சொல்லுவாங்களா சொல்லுங்கள். நீங்கள் இது போல் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இட்லி தோசைக்கு இந்த பக்குவத்தில் போட்டு ஆட்டி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாங்க சாப்பிடலாம்.